திரு ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதின ஒரு காதல் தொடர்கதை. அது ஒரு நிலா காலம். அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதி இப்ப கேட்கலாமா? பகுதி 11 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 17. ஸ்பென்சர் போய் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக நாங்கள் குறித்து வைத்திருந்த அந்த நாளுக்கு 2 தினங்கள் முன்பாக ஆபீஸில் நான் தபாலில் என் தங்கை தமிழரசியின் திருமண அழைப்பிதழ் வருகிறதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சமயத்தில் பெரிய குளத்தில் இருந்து எனக்கு ட்ரங்க் கால் வந்தது. குதூகலத்துடன் அப்பா என்று கூவினேன். ராம்குமாரா? என் அப்பாவின் குரல் சிறிது கரகரத்து கேட்டது. ஆமாப்பா, தமிழரசியோட கல்யாண வேலையெல்லாம் நடக்குதா? அப்பா மிகவும் தயங்கிவிட்டு சொன்னார். சில காரணத்தால நம்ம தமிழரசி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதாயிடுச்சுப்பா. வெற்றென்று தலைக்குள் எதுவோ ஓசையுடன் சுழல்வது போல இருந்தது. எல்லா ரத்தமும் என் உச்சந்தலையில் சுழியிட்டது. அநேகமாக போனில் நான் கதறினேன். விவரமா சொல்லுங்கப்பா, அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. முழு விவரமும் உனக்கு நான் கடிதாசில எழுதியிருக்கேன்பா. இப்படி ஆயிட்டதால எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம்தான். இருந்தாலும் கல்யாணத்தை நிறுத்துறது தவிர வேற வழி இல்ல. தமிழரசி தான் வேண்டவே வேண்டாம் இந்த சம்பந்தம்னு கண்டிப்பா சொல்லிட்டா. அதனால உன்னுடைய கல்யாணத்தை இப்ப ஊர்ல வச்சுக்க வேண்டாம். வச்சுக்கிறதும் சரியில்லை. பழனி முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா முடியும். நான் வச்சிரட்டுமா? அத்தனையும் தலைகீழாக கவிழ்ந்து விட்ட பயங்கர பிரமையில் நான் நிலை குலைந்து விட்டேன். சுகந்தாவிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வேன்? எப்படி அவளை சமாதானம் செய்வேன் என்றெல்லாம் எண்ணி நான் கலங்கினேன். டெலிபோன் மணி ஒலித்தாலே அவள்தானோ என்று அஞ்சி நடுங்கினேன். எனக்குள் எப்போதுமே உயிர் கொண்டிருக்கும் அகங்காரம் மரண அடி வாங்கிவிட்டது. சுகந்தாவை எதிர்நோக்கும் என் ஆண்மை முற்றிலுமாக வடிந்து வற்றி கொண்டிருந்தது. இருட்டும் வரை ஆபீஸ் அறையிலேயே முடங்கி கிடந்தேன். என் அறைக்கு திரும்பி இரவு வெகு நேரம் வரை ஏதேதோ இசை தட்டுக்களை அலறவிட்டுக் கொண்டிருந்தேன். கடைசியில் ஆஷா புத்லியின் மிக பழைய இசைத்தட்டு ஒன்றை ஒலிக்கவிட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தபடியே நான் தூங்கி போனேன். அந்த மிக மோசமான நாளின் பொழுது எந்த வேறுபாடுமின்றி விடிந்தது. நான் குளிக்கவில்லை, உடை மாற்றிக் கொள்ளவில்லை. காஃபி மட்டும் குடித்துவிட்டு 11 மணிக்கு கிளம்பி மெதுவாக ஆபீஸ் நோக்கி நடந்தேன். என் அப்பாவின் கனத்த கடிதம் என் வருகைக்காக மேஜையில் காத்திருந்தது. ஒவ்வொரு வரியையும் வெறியுடன் படித்தேன். வரதட்சணை விஷயத்தில் நிச்சயதார்த்தம் போது சம்மதித்திருந்த அத்தனையிலும் மாப்பிள்ளை வீட்டார் மிக அதிகபட்ச கோரிக்கைகளை திடீரென எழுப்பிவிட்டார்கள். பெண் மிகவும் கருப்பாம். அதனால் நகைகளும் கையில் பணமும் பேசியதை விட அதிகம் வேண்டுமாம். கேட்டது கிடைத்துவிடும் என்ற அகம்பாவத்தில் அவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கல்யாணத்தையே நிறுத்தி விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். கல்யாணத்திற்கு முன்பே இந்த மிரட்டல் என்றால் கல்யாணத்திற்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருப்பார்களோ என்ற அச்சத்தில் என் தங்கை சிலிர்த்து விட்டாள். உடனே அந்த ஒப்பந்தத்தை முறிந்து போனது அந்த சம்பந்தம் மட்டும்தானா? என் உடம்பெல்லாம் தகித்தது. வன விலங்குகளை சுட்டு தள்ளுகிற வெறி அந்த மனிதர்களையும் பொசிக்கிட என் உணர்வுகளில் மூண்டி எழுந்தது. அடுத்தவன் வீட்டு பணத்துக்கு கேடுகெட்டு அலையும் அந்த மனித பேய்களை கிழித்தெறிகிற வன்மத்தோடு என் அப்பாவின் அந்த கடிதத்தை கிழித்து காலில் போட்டு மிதித்து நசுக்கி தீயிட்டு கொளுத்தினேன். நான் இட்ட அந்த தீயில் எரிந்து கருகி போனது அந்த கடிதம் மட்டும்தானா? வெகு நேரம் கழித்து என் எல்லா உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் இறுக்கி புதைத்து கொண்டு சுகந்தாவுக்கு நான் டயல் செய்தேன். சுகந்தா? என்ன ராம்ஜி, நாளைக்கு நாம ஸ்பென்சர் போயிடலாமா? கம்ப்ளீட் லிஸ்ட் தயார் பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன பதில் சொல்வேன்? என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்கேள்? போகலாம் சுகந்தா, கண்டிப்பா போகலாம். ஆனா நாளைக்கு நாம ஸ்பென்சர் போறதும் போகாததும் உன் கையில தான் இருக்கு. நான் ரெடி ராம்ஜி. அது இல்ல சுகந்தா, வேறொரு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சு. அத சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். என்னாச்சு ராம்ஜி? சுகந்தா,
எதுவானாலும் சொல்லுங்க ராம்ஜி. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கம்மா. சட்டுன்னு ஸ்லிப் ஆயிடாத. ஆக மாட்டேன் ராம்ஜி, சொல்லுங்க. சொல்றேன். என் என்னுடைய தங்கையோட கல்யாணம் நின்னு போச்சு சுகந்தா. ஓ, வரதட்சணை விஷயத்துல ஏற்பட்ட சில பெரிய ப்ராப்ளத்தால அந்த சம்பந்தமே வேண்டாம்னு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஓ, அதுக்காக நாம ஒன்னும் நம்மளோட பிளான மாத்திக்க வேண்டாம். அதே டேட்ல இங்கேயே நாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். சாரி, இது ரொம்ப எதிர்பாராம நடந்துருச்சு. ஈவினிங் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா பொறுமையா பேசி நாம ஒரு முடிவுக்கு வருவோம். நீ நேரா நம்ம இடத்துக்கு வந்துரு. என்ன, நான் போனை வச்சிரட்டுமா? நான் ரிசீவரை வைத்தேன். அந்த காற்றாடியின் கீழ் எனக்கு வியர்த்து கொட்டி இருந்தது. மத்தியானம் 1 மணிக்கே ஆபீஸிலிருந்து புறப்பட்டு நான் என் அறையை அடைந்தேன். உடலும் உள்ளமும் வெறி கொண்டார் போல இம்சைப்பட்டன. கூண்டு பிராணியாய் அறையில் நடந்து கொண்டே இருந்தேன். கருஞ்சிவப்பு திரவத்தை கச்சாவாக ஊற்றி மேலும் என் எரிச்சலை தூண்டிவிட்டேன். கடிகாரத்தில் மணி 4:30. முனைக்கடையில் 2 பாக்கெட் சிகரெட் வாங்கி பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு பந்தய குதிரையின் பாய்ச்சலோடு ஸ்கூட்டரில் அமர்ந்து மெரினா நோக்கி விரைந்தேன். எனக்கு முன்பாகவே வெகு தூரத்தில் மணலில் அமர்ந்திருந்த சுகந்தாவை உழைப்பாளர் சிலையின் அருகில் நின்று சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தேன். தூரத்தில் அமர்ந்திருந்தவள் புறத்தே என் சுகந்தாவாகவே தெரிந்தாலும் அகத்தே அவள் சுகந்தா அல்ல. இந்த உள்ளுணர்வின் திகிலோடு அவளை நோக்கி நான் சிகரெட் புகைத்தபடி மிக மிக மெதுவாக நடந்தேன். நான் வந்து கொண்டிருந்ததை உணர்ந்தும் இலை கூட என்னை திரும்பி பார்க்காமல் முகம் பூராவும் ரத்தம் போல் கன்றி சிவந்திருக்க சுகந்தா ஒரு நெருப்பென தெரிந்தாள். அவளாக எதுவும் கேட்காத வரையில் நானாக வாயை திறந்து எதையும் சொல்லக்கூடாது என்ற வைராக்கியத்தில் சிகரெட்டு புகைத்தபடி அவளுக்கு எதிரில் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். என்றும் போலத்தான் கடல் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. தூரத்தில் சாக்கோபார் வண்டிகள் எந்த மாறுதலும் இன்றி நின்று கொண்டிருந்தன. நெடு நேரத்திற்கு பின் சுகந்தாவின் குரல் ஒலித்தது. மெசேஜ் எப்ப வந்தது? நேத்திக்கு. அப்பா ட்ரங்கால் போட்டு பேசினார். அடுத்து என்ன கேட்கப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்புடன் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சுகந்தா எதுவுமே பேசாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள். ட்ரங்கால்ல கல்யாணம் நின்னு போச்சுங்கிற விஷயத்த மட்டும் அப்பா சுருக்கமா சொல்லிட்டு டீட்டெயிலா நடந்தது பூராவையும் இன்னைக்கு காலையில கிடைச்ச லெட்டர்ல எழுதி இருந்தாரு. நான் பயந்து பயந்து அவளிடம் சொன்னேன். சில நிமிஷங்களுக்கு பின் சுகந்தாவின் ஒற்றை வளையல் அணிந்த கரம் என்னை நோக்கி நீண்டது. அந்த லெட்டர் காட்டுங்கோ. வலை போட்டு பிடிப்பது போன்ற என்னை நிச்சயத்துடன் பார்த்தவாறே கேட்டாள். குபுக்கென்று எனக்குள் சகல ஆதாரங்களும் என்னை நிர்கதியில் நிறுத்திவிட்ட கலவரத்தோடு தேய்ந்த குரலில் கேட்டேன். எந்த லெட்டர்? உங்க ஃபாதர் டீட்டெயிலா எழுதி இருந்தார்னு இப்ப சொன்னேலே, அந்த லெட்டர். மிக தீர்க்கமான குரலில் கேட்டாள். எங்கள் உறவின் கதி என் கண் எதிரில் மாறிக்கொண்டிருந்த கலக்கத்தோடு சொன்னேன். சாரி சுகந்தா, அந்த லெட்டர் இல்ல. வழக்கின் எதிர்த்தரப்புக்கு உரிய குரூர தன்மையில் மறுபடியும் கேட்டாள் சுகந்தா. அந்த லெட்டர் எனக்கு வேணும். இல்ல சுகந்தா, அந்த லெட்டர். அதுக்குள்ள என்னாச்சு அந்த லெட்டருக்கு? அத தீ வச்சு கொளுத்திட்டேன். சொல்லும் போதே என் குரல் உடைந்து விட்டது. ஓ! நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். சுகந்தாவின் மென்மையான முகம் இறுகி கருத்தது. அழகு மறைந்து ஓர் அகோரம் கண்களில் படிந்திருந்தது. ஓர் அற்பமான புழுவை பார்ப்பது போல் என்னை பார்த்து கொண்டே கண்களை இடுக்கிக் கொண்டு கேட்டாள். தமிழரசின்னு தங்க ஒருத்தி நிஜமாவே உங்களுக்கு இருக்காளா? முகத்தின் மிக அருகே வெடிகுண்டு வெடித்து சிதறியது போல இருந்தது எனக்கு. எனக்குள் ஓர் அசுர குதிரை சக்தி பிடரியை சிலிர்த்தெழுந்தது. புகைத்துக் கொண்டிருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்தேன். என் குரல் வாள் போல அறுத்துக் கொண்டு ஒலித்தது. எங்க, உனக்கு தைரியம் இருந்தா மறுபடியும் அந்த கேள்வியை கேளு பார்க்கலாம். சுகந்தாவின் முகபாவனை சற்றும் மாறவில்லை. அஞ்சாமல் என்னை எதிர்நோக்கினாள். ஒரு தடவை இல்ல, 1000 தடவை கூட கேட்பேன் அந்த கேள்விய. அப்போ தமிழரசின்னு ஒரு தங்கையே எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிற?
ஆமா, எல்லாமே பொய் தானே. பளீர் என்று அவளின் தலைமயிரை பிடித்து ஆட்டலாம் போல இருந்தது எனக்கு. கஷ்டப்பட்டு என் மன கொந்தளிப்பை அடக்கிக் கொண்டேன். ஆவேசத்தில் சிதறி வெடித்துவிடக் கூடாது என்று சிறிது நேரத்திற்கு பல்லை கடித்தபடி உட்கார்ந்திருந்தேன். புரியுது புரியுது சுகந்தா. எத்தனையோ தடவை நீ என் தங்கையோட போட்டோ கேட்டப்பெல்லாம் போட்டோ உனக்கு கொடுக்காமலே விட்டதை நினைச்சு இவ்வளவு கேவலமா என்ன எடை போட்டுட்ட. வேணாம் சுகந்தா, தயவு செஞ்சு வேண்டாம். 2 பேர் தலையிலையுமே மண்ணை போட்டுடாத. எத்தனையோ விஷயத்துல நான் உன்கிட்ட பொய் சொல்லி இருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா சாரி, இந்த மாதிரி உன்னை மோசடி பண்ற அளவுக்கு நான் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அவளின் முகத்தில் இருந்த இறுக்கம் கடுகளவு கூட இளகவில்லை. சரி, உனக்கு என் தங்கையோட போட்டோ தானே வேணும். ஒரு 10 நாள் பொறுத்துக்க. நேரே பெரிய குளத்துக்கு போய் தமிழரசி போட்டோ ஒன்ன வாங்கிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். பட்டென்று அவளின் முகம் வெறுப்புடன் என்னை நோக்கி திரும்பியது. கண்கள் இகழ்ச்சியாக விரிந்தன. மிக அலட்சியமாக கேட்டாள் அவள். போட்டோ காட்டுவேள், ஆனா அந்த போட்டோல இருக்கிறது தான் உங்க தங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவேள்? 1000 சூரியன் என் தலைக்குள் கொடும் நெருப்பாக பாய்ந்து என் உடலையே பொசுக்கினார் போல இருந்தது. எந்த மனிதனிடமும் நான் தோற்றதில்லை. எந்த கொடிய பிராணியையும் என் இலக்கு தவறவிட்டதே இல்லை. இவள் மட்டும் இத்தனை ஆணவமான கேள்வியை கேட்டுவிட்டு தப்பி விடுவாளோ? இல்லை, நான் தான் இவளிடம் தோற்று போவேனோ? ஓ, அவ்வளவு கெட்டிக்காரத்தனமா கேக்குறியா நீ? ஆதாரம் என்னன்னு? சுகந்தா, ஆதாரத்தை காட்டுறேனா? கண்டிப்பா காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. கேள்வியை எதிர்நோக்கி ஆணவத்துடன் காத்திருந்தாள் சுகந்தா. சுகந்தா, உங்க அப்பா துரைசாமிக்கு தான் நீ பிறந்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னோட இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நான் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்த 2 கேள்விகளின் எரிமலை வெடிப்பில் ராம்குமார் சுகந்தா என்ற 2 ஜீவன்களின் மனங்களில் எழுப்பப்பட்டிருந்த காதல் மாளிகை தூள் தூளாக நொறுங்கி வீழ்ந்து தரைமட்டமாகி நெருப்பில் இடப்பட்டவள் போல பதறி துடித்து காற்றில் காரி உமிழ்ந்து பொங்கி அழுது எழுந்து வேகமாக மணலில் ஓடியவளை சில வினாடிகள் பேதலிப்புடன் பார்த்து கொண்டிருந்து பின் நானும் எழுந்து அவள் பின்னால் ஓடினேன். நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்க மானமற்று போய்த்தான் நான் ஓடினேன். என்னை விட்டு அவள் போய்விடக் கூடாதே என்ற பரிதவிப்பில் நான் ஓடினேன். நான் அவளின் பின்னால் ஓடி வருகிறேன் என்பது தெரிந்ததும் சுகந்தா மதம் கொண்டவளாக குனிந்து மண்ணை அள்ளி என் மேல் வீசினாள். சில கணங்களுக்கு அவளை நான் நெருங்கவே முடியாமல் என் உடல் பூராவும் மண்ணை வாரி இறைத்தாள். முற்றிலுமாக நான் ஸ்தம்பித்து போனேன். 2 கைகளிலும் மண்ணை அள்ளிக்கொண்டு ஒரு அசுர பாவை விளக்காக நின்றவள் மண்ணை அப்படியே கீழே கொட்டிவிட்டு சொன்னாள், இந்த மண்ணை உதறிட்டு போற மாதிரி உங்களையும் நான் உதறிட்டு போறேன். எனக்கும் உங்களுக்கு இருந்த உறவு இன்னியோட முடிஞ்சாச்சு. இனிமே நமக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பின்னாடியும் நீங்க வரக்கூடாது. வந்தேல் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. குட் பை. சில கணங்கள் அப்படியே தீப்பிழம்பாய் நின்றவள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சாலையில் வேகமாக நடந்து என் கண்களில் இருந்து மறைந்தாள். பரந்த மெரினா மணல் வெளியில் சூறைக்காற்றில் வேரோடு சாய்ந்துவிட்ட பெரும் விருட்சமாக பல மணி நேரங்கள் நான் வீழ்ந்து கிடந்தேன். சுற்றிலும் கவிழ்ந்திருந்த இருள் என் வாழ்க்கையிலும் கவிழ்ந்து விட்டதை நான் உணர்ந்தேன். என் எதிர்கால வளமை பெரும் கேள்விக்குறியாகி போயிருப்பதை தெரிந்து கொண்டேன். இந்த கடலின் எதிரில்தானே என் கண்ணம்மாவுடன் கொஞ்சி விளையாடினேன். இதே கடலின் எதிரில்தானே என் கண்ணம்மாவுடன் நிலா சோறு உண்டேன். நான் கண்ணீர் வடித்தேன். அலையில் நின்று கதறினேன். ஓர் அற்புத ஸ்திரீயை என்னுடன் இணைத்து கத்தரித்து விட்ட கடவுளிடம் கெஞ்சினேன். என் சுகந்தா இல்லாமல் வாழவே முடியாதென்று புலம்பியும், ஆனால் எத்தனை கண்ணீர் வடித்தும் எவ்வளவு புலம்பியும் என் காதல் ஏக்க முறையீடுகள் எந்த கடவுளின் திருச்சபையிலும் எடுபடவே இல்லை. என் சுகந்தாவின் காதலையும் உறவையும் நான் இழந்தேன். அத்தியாயம் 18 மற்றும் இறுதி அத்தியாயம். எங்கள் காதல் முறிவின் இறுதிச் சடங்குகள் அடுத்த சில தினங்களில் நடந்தேறின.
என்னிடம் இருந்த சுகந்தாவின் பணம், அவளின் சில லெட்டர்கள், அவளுடைய போட்டோ, இன்னும் சில பொருட்களையும் ஞாபகமாக குறிப்பிட்டு அவற்றை தவறாமல் எடுத்து வந்து அவளிடம் ஜானகியின் வீட்டில் வைத்து ஒப்படைத்து விடும்படி எனக்கு கடிதம் எழுதினாள் சுகந்தா. அவளுக்கே தெரியாமல் அவளுடைய பொருள் வேறு ஏதாவது என்னிடம் இருந்தால் அதையும் நாணயத்துடன் அவளிடம் சேர்த்து விடும்படி அந்த கடிதத்தில் ஒரு பின் குறிப்பு சேர்த்திருந்தாள். சுகந்தா குறிப்பிட்ட பொருட்களை கவனமாக சேகரித்துக் கொண்டேன். அவளுக்கே தெரியாமல் என்னிடம் அடைக்கலமாக இருந்த அவளின் புல்வாயில் புடவையை எடுத்தபோது என் மனம் உணர்ச்சி வசப்பட்டது. அறிவு ஒரு கணம் அந்த புடவையை வைத்துக் கொள்ளலாமா என்றும் மயங்கியது. ஆனால் இதயம் மறுத்துவிட்டது. சுகந்தாவே எனக்கு இல்லாத போது அவளின் புடவை மட்டும் எனக்கு எதற்கு? ஜானகியின் வீட்டில் நானும் அவளும் முடிந்து போன ஒரு வழக்கின் 2 பிரதிநிதிகளாக எதிரெதிராக நின்றோம். நான் கொடுத்தவற்றை சரிபார்த்து வாங்கிக் கொண்டாள் சுகந்தா. கடைசியாக அந்த புல்வாயில் புடவையை தலை குனிவுடன் எடுத்து அவளிடம் நீட்டினேன். புடவையை பார்த்து ஒரு கணம் குழம்பினாள் சுகந்தா. சில கணங்கள் மிகவும் இகழ்ச்சியாக அவளின் கண்கள் என் கண்களை சந்தித்து பின் ஜானகியின் பக்கம் திரும்பின. பாத்துக்கோ ஜானகி, காணாம போயிடுத்துன்னு சொன்ன புடவை வருது பாரு. பேசுறது ஒவ்வொன்னும் பொய். அந்த புடவை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. கோபத்துடன் கத்தினாள். திருப்பி கத்துகிற நிலையில் நான் இல்லை. அந்த புடவையை மௌனமாக கசக்கி அவளுடைய காலடியில் எறிந்தேன். பதிலுக்கு நான் அவளுக்கு பரிசு புடவையாக வாங்கி கொடுத்திருந்த அந்த பனாரஸ் பட்டு புடவையை என் காலடியில் வீசி எறிந்தாள். நான் ஜானகியிடம்தான் சொன்னேன், ஜானகி, நான் அவளுக்கு கொடுத்த எதையும் திருப்பி கேட்கல. அதனால இந்த பட்டு புடவைய நான் எடுத்துக்க போறதில்ல. அதை எடுத்து அவ வீதியில எரிஞ்சா கூட எனக்கு கவலை இல்லை. கடைசியில ஒரு மோசமான வார்த்தையால நான் அவளை கேவலமா பேசிட்டது தப்புதான். அதுக்காக மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு தமிழரசின்னு ஒரு தங்க இருக்காளான்னு கேட்கிற அளவுக்கு என்ன அவ கேவலமா எடை போட்டுட்ட அந்த அவமரியாதைய, அந்த கொடுமைய எந்த ஜன்மத்திலையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா இப்பவும் சொல்றேன், சுகந்தா மேல எனக்கு கோபமே கிடையாது, வருத்தம்தான். இந்த உலகம் பூராவும் அவ தேடினாலும் கிடைக்கவே முடியாத என்ன மாதிரி ஒரு மனுஷ முகத்துல காரி துப்பிட்டு போற அளவுக்கு கேவலமா போயிட்டாளேங்கிற அந்த வருத்தம் தான். ஆனா அவ என்னை விட்டு பிரிஞ்சு எங்க போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவளுக்கு நிம்மதி இருக்க போறதில்ல. அது என்னவோ உண்மை. பட் எ டே வில் கம். அன்னைக்கு தெரியும் அவளுக்கு உண்மையிலேயே இந்த ராம்குமார் யாருன்னு. மண்ணை வாரி எரிஞ்சிட்டு போனா என்கிட்டயே வந்து ஒரு நாள் மன்னிப்பு கேட்கதான் போறா. தட்ஸ் ஆல். குட் பை. 10-15 நாட்கள் யாரும் என்னை தேடி வர வேண்டாம் என்று ஆபீஸுக்கு தகவல் தந்துவிட்டு வேண்டிய உடைகளை எடுத்துக்கொண்டு டாக்ஸியில் ஏறி செயின்ட் தாமஸ் மவுண்ட் போய் சேர்ந்தேன். ரோஸ்மேரி ஆபீஸ் போயிருந்தாள். ஷீலியா ஒரு சிறிய சொத்து விற்பனை விஷயமாக குன்னூர் போனவள் இன்னும் திரும்பி வந்திருக்கவில்லை. ஆன்ம களைப்புடன் கட்டிலில் சாய்ந்தேன். 5 மணிக்கு ஆபீஸில் இருந்து ரோஸ்மேரி சைக்கிளில் திரும்பி வந்தாள். என்னை பார்த்ததுமே அந்தி மந்தாரையாக அவளின் கண்கள் மலர்ந்தன. ஓடி வந்து என் மார்பில் சாய்ந்து கொண்டாள். எப்ப வந்தே பாஸ்? காலையிலேயே வந்துட்ட ரோசி. இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா? 15 நாள் லீவு. இங்கதான் உன் கூட இருக்க போறேன். இது உன்னுடைய வீடு பாஸ், இங்கேயே இருந்துரு. இறுகி போயிருந்த என் சோகம் அந்த அன்பில் மீண்டும் சிதறி கொட்ட ரோஸ்மேரியின் மடியில் நான் சாய்ந்து கொண்டேன். என் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. என்னுடைய அழுகையை பார்த்து ரோஸ்மேரியும் விம்ம தொடங்கிவிட்டாள். நீ அழாத பாஸ், நீ அழுதா எனக்கும் அழுக வருது. அழாத பாஸ். ரோஸ்மேரியின் மடியில் இருந்து நான் எழுந்தேன். சீச்சி, நீயே கண்ணம்மா அழற? நீ மட்டும் அழற? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் அழறேன். சுகந்தாவை நினைச்சு அழறேன். உனக்கு என்ன ராசாத்தி? ஏன் சுகந்தா கூட ஏதாவது சண்டை போட்டியா? அவதான் முதல்ல சண்டைக்கு வந்தா. ஏன் சண்டைக்கு வந்தா? நடந்தது பூராவையும் நான் சொன்னேன். அவளால் நம்பவே முடியவில்லை. ச்சே, சுகந்தா ரொம்ப மோசம்.
நான் போய் அவளை நல்லா திட்டிட்டு வரட்டுமா பாஸ்? அதான் நான் நல்லா திட்டி விட்டுட்டேனே அவளை. இனிமே நீ என்ன பண்ண போற பாஸ்? அதான் தெரியல. ரோஸ்மேரி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தாள். இந்த துயரமான சம்பவத்தில் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென்று அவள் சிந்திக்கிறாள் என்பது அவளுடைய தோற்றத்தில் தெரிந்தது. ஆனால் எதையும் அவள் வாய்விட்டு அப்போது சொல்லவில்லை. அந்த 15 நாட்களும் ரோஸ்மேரி என்னுடனே இருந்தாள். 15 நாளும் எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாமல் ஒரு வனவாசத்தை மேற்கொண்டார் போலத்தான் இருந்தது எனக்கு. என்னை ஒரு வினாடி கூட பிரியாமல் என்னை போஷித்தவள் போன்ற, என்னை அரவணைத்தவள் போன்ற என் சின்ன கண்ணம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு 16வது நாள் மாம்பழம் கிளம்ப தயார் செய்து கொண்டிருந்தேன். சுகந்தா கிட்ட நீ மறுபடியும் போகவே மாட்டியா பாஸ்? இல்ல ரோசி, அது முடிஞ்சு போச்சு. அப்ப உன்னுடைய மேரேஜ்? எனக்கு இனிமே கல்யாணமே கிடையாது ரோசி. அப்படியெல்லாம் சொல்லாத பாஸ். என்ன மேரேஜ் பண்ணிக்க பாஸ். உனக்கு நான் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன். வேணும்னா நானும் ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிடுறேன். மாட்டேன்னு சொல்லாத பாஸ். ஏன்னா உன் மாதிரி ஆளை நான் என் லைஃப்ல மீட் பண்ணவே போறதில்ல பாஸ். சொல்லிக்கொண்டே அந்த மனச்சிறுமி என் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆறுதலாக அவளை அரவணைத்தபடி நான் மௌனமாக நின்றேன். எனக்குள் மாற்றம் கொண்டிருக்கும் மிக பல தன்மைகளை அவளுக்கு எப்படி நான் வார்த்தைகளில் சொல்வேன்? எனக்குள் முறிந்து போய் விழுந்துவிட்ட சில கட்டுமானங்களை மீண்டும் எப்படி நான் நிர்மாணம் செய்வேன்? எதுவும் சொல்லாமல் கண்களை மூடிக்கொண்டேன். அதை பற்றி சில நாட்கள் கழித்து பேசலாம் என அவளுக்கு அப்போதைக்கு பதில் சொல்லிவிட்டு நான் கிளம்ப தயாரானேன். மாம்பழம் சரோஜினி தெருவில் இருந்த என் அறையின் கதவை திறந்ததும் இடுக்கு வழியாக திணிக்கப்பட்டிருந்த அந்த திருமண அழைப்பிதழ் தான் என் காலில் மிதிப்பட்டது. ஆச்சரியத்துடன் குனிந்து எடுத்தேன். சுகந்தாவின் திருமண பத்திரிகை அது. திருச்சானூரில் அவளுக்கும் வேணுகோபாலனுக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெறப் போகிற திருமணத்திற்கான 4 முனைகளிலும் மஞ்சள் தேய்க்கப்பட்ட திருமண அழைப்பிதழ். நான் துக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டேன். எனக்கு ஏன் இந்த தண்டனை? எனக்கு ஏன் இந்த அவமானம்? சகல மென்மைகளும் கொண்ட அந்த பெண்ணுக்கு ஏன் இத்தனை பழிவாங்கும் உணர்ச்சி? வெட்டி வீழ்த்தி விட்ட பறவையின் மிச்சம் இருக்கும் இரத்தத்தையும் கொட்ட வைத்து பார்க்கிற இந்த குரூரம் ஏன் என் கண்ணம்மாவுக்கு? பளீரென்று என் இரத்த நாளங்கள் வெடித்து தெரித்தன. என் இழப்பும் துக்கமும் அவமானமும் பொங்கி சிலிர்த்தன. அந்த நவம்பர் 19ஆம் தேதி சுகந்தாவுக்கும் வேணுகோபாலனுக்கும் திருச்சானூரில் திருமணம் நடந்து கொண்டிருந்த போது பம்பாய் வீதிகளில் இலக்கு இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தேன். நான் உலக கசடுகள் அனைத்தும் தூர்ந்துவிட்ட ஸ்படிகமாக களிம்பு நீங்கி இருந்தேன். கிரகணம் முற்றிலும் நீங்கிவிட்டிருந்தது. சுகந்தா, ரோஸ்மேரி, தமிழரசி, மாடசாமி என்ற உறவின் முறைகள் எல்லாமே கலைந்து போயிருந்தன. பணம், தொழில், காதல், குடும்பம் என்ற மன சமூக இயல்புகள் வறண்டு விட்டன. வெறும் தனி மனிதனாக வானக்கூரையின் கீழ் சுதந்திரமாக எழுந்து நின்றேன். சில வாரங்களில் சென்னை திரும்பி கிண்டியில் இயங்கிக் கொண்டிருந்த தொழிலை மூடிவிட்டேன். என் பணத்தை எல்லாம் திரட்டி ரோஸ்மேரியிடம் ஒப்படைத்துவிட்டு அவளிடம் இருந்தும் விடைபெற்று கொள்ள ஓர் இரவில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்றேன். ஷீலியா என்னை கண்டதும் ஓடி வந்து அழுதாள். அந்த சிறுமி ரோஸ்மேரியின் வாழ்க்கையில் ஒரு விபரீதம் நிகழ்ந்திருந்தது. சில நாட்களுக்கு முன் இரவில் போலீஸ் ஆபீசர்கள் என்று சொல்லிக்கொண்டு 3 பேர் காரில் வந்து அவளை மூர்க்கத்தனமாக கடத்தி கொண்டு போய் பூந்தமல்லியின் அருகில் ஒரு வீட்டில் வைத்து அவளின் கற்பை சூறையாடி விட்டு விடியும் முன் தெரு முனையில் விட்டு ஓடிவிட்டார்கள். விலங்குகளால் குதறப்பட்ட பட்சியாக ரோஸ்மேரி சிதைந்து போய் படுக்கையில் கிடந்தாள். அந்த வேதனையிலும் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் பாஸ் என்று கேட்டுத்தான் அவள் கண்ணீர் வடித்தாள். என்ன கைவிட்டுடாத பாஸ், என்ன மேரேஜ் பண்ணிக்க பாஸ் என்று கெஞ்சினாள். அனைத்தையுமே கைவிட்டு விட்டதை எப்படி அவளுக்கு சொல்வேன்? மனதில் துறவியாக ஆகிவிட்டதை எவ்விடம் விளக்குவேன்? ரோசி, என்ன நீ என்ன வேணும்னாலும் கேளு. என் உயிரை கொடுத்தாவது அதை நான் செய்யறேன். ஆனா கல்யாணம் மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது.
சாரி, இனிமே தயவு செஞ்சு அந்த பேச்ச மட்டும் எடுக்காத. எடுக்கல பாஸ். இனிமே நான் அந்த பேச்சையே எடுக்கல என்றாள் ரோஸ்மேரி. நல்ல பொண்ணு நீ. என் பணம், சொத்து அத்தனையுமே உனக்கு தான். ஒரு நல்ல பையனா செலக்ட் பண்ணி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கண்ணம்மா, அழாத. உனக்கு இனிமே எந்த குறையும் இல்ல. பயப்படாம நிம்மதியா நீ தூங்கு. நிம்மதியா தூங்கிடுறேன் பாஸ் என்றாள் ரோஸ்மேரி. நடு இரவில் மாம்பழத்தில் என் அறைக்கதவை ஷீலியாவின் நண்பன் ஜார்ஜ் தட்டினான். எழுந்து கதவை திறந்தேன். என்ன ஜார்ஜ்? உடனே வா, ரோசி பாய்சன் சாப்பிட்டுடுச்சு. இப்ப எங்க ரோசி? அடையாறுல பிரைவேட் நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணி இருக்கோம். என் ஸ்கூட்டரில் தலை தெறிக்க விரைந்தோம். நர்சிங் ஹோம் வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடிய போது ஷீலியாவின் அழுகை குரல் உரக்க ஒலித்தது. வாடி உதிர்ந்த ரோஜா கனியாக என் சின்ன கண்ணம்மா ரோஸ்மேரி வெள்ளை துணியின் கீழ் சலவிக்கல் பதுமையாக உயிரற்று போயிருந்தாள். ரோஸ்மேரியின் அந்த மரண காட்சியின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்த என் மொத்த வாழ்க்கையுமே சுழற்சி இழந்து ஸ்தம்பித்து நின்றது. நான் அழவில்லை, கண்ணீர் விட்டு புலம்பவில்லை. இப்படியெல்லாம் அழிவுகள் நிகழ்ந்துவிட்டனவே என்று எந்த கடவுளையும் நான் நிந்திக்கவும் இல்லை. முற்றிலுமாக நிர்மூலங்கள் ஏற்பட்டு நான் என்ற அகங்கார ரூபத்தையே நொறுக்கி உதிர்த்துவிட்ட அந்த நிலையில் கண்ணீர் ஏது? வெறும் எதிர் விளைவுகள் என்று அழுகையும் கதறலும் தான் ஏது? ரோஸ்மேரியின் சடலத்தின் எதிரில் இயற்கையோடு இயற்கையாய் இயந்த ஒரு தாவரமாக வெறும் கை கட்டி நான் நின்று கொண்டிருந்தேன். சற்றும் எதிர்பாராமல் அந்த தருணத்தில்தான் புதிதாகவும் நான் பிறந்தேன். மனைவியாக வர இருந்த சுகந்தாவை இழந்து மகளாக வாழ இருந்த ரோஸ்மேரியை பறிகொடுத்து தன்னந்தனிமையில் நின்ற அந்த கணத்தில் ஒரு வினாடி என் 2 கண்களின் பார்வையும் அற்றுப்போன அகண்ட இருளில் நிற்பதாக உணர்ந்தேனே. அந்த இமைப்பொழுதில் என்னுள் 3வது கண் நெற்றி மேட்டில் திறந்தது. அந்த நெற்றிக் கண்ணின் பார்வையில் இருள், வெளிச்சம், நிழல் என்ற இந்த முப்பரிமாண உலகுக்கு அப்பாற்பட்ட ஆரம்பமோ முடிவோ அற்ற கால வெளியையும் தாண்டிய பரந்த ஜோதிர்மய ஒளி வெள்ளமே எங்கும் நீக்கமற விரிந்து கிடக்கிறது என்ற தரிசனத்தை காட்டுகிற முத்தாய்ப்புடன் என்னுடைய இந்த நினைவு தொடர் முற்று பெறுகிறது. இத்தனை குரூரங்களையும் அவலங்களையும் விழுப்புண்ணாக மார்பில் ஏற்றுக்கொண்டு சித்தம் கலங்கி விடாமல் சிதைந்து போகாமல் மானிட வாழ்க்கையின் அத்தனை விபரீதங்களிலிருந்தும் அந்த ராம்குமார் மீண்டு வந்துவிட்டான். அவனுக்கு தொழில் இல்லை, குடும்பம் இல்லை, பொறுப்பு இல்லை, ஆசை இல்லை, கவலை இல்லை. இன்றும் அவன் தனித்துத்தான் வாழ்கிறான். தனித்தே அலைந்து திரிகிறான். நினைத்த நேரங்களில் கடற்கரையில் நிற்கிறான். எப்போதாவது சில சமயங்களில் ரோஸ்மேரியை நினைக்கிறான். நாட்டிய நர்த்தகி ருத்ரா சினிமா நடிகையாக வேஷமிட்டு ஆடிக்கொண்டிருக்கிற காட்சிகளை செய்தித்தாள்களில் பார்க்கிறான். அந்த சுகந்தா மட்டும்தான் குவாலியர் நகரில் இருந்து சில மாதங்களுக்கு ஒருமுறை அவனுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட மதச்சார்பு கொண்ட இயக்கம் குவாலியர் நகரில் வாழ்விழந்த பெண்களுக்காக நடத்தி வருகிற அமைப்பில் பொறுப்பான அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டே அவளும் ஓர் அபலை பெண்ணாக தனித்துத்தான் வாழ்ந்து வருகிறாள். இறுதி நாட்களில் ராம்குமாருக்கு தான் செய்த துரோகத்துக்கும் அவனை அவமதித்த துர்நடத்தைக்கும் அப்படி தனிமைப்பட்டு ஆதரவற்றுத்தான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைதான் அதற்கான பிராயச்சித்தம் என்ற அவளின் சொந்த நியாயப்படி நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறாள். தமிழரசி என்று ஒரு தங்கை உங்களுக்கு நிஜமாகவே இருக்கிறாளா என்று ஓர் இதிகாச முக்கியத்துவமான கேள்வியை ராம்குமாரிடம் கேட்டாலே அந்த கேள்வியின் உள்மன சந்தேக வடிவம் என்ன தெரியுமா? அப்படி ஒரு தங்கை அவனுக்கு இல்லவே இல்லை என்ற சந்தேகம் மட்டுமல்ல, ஏற்கனவே அவனுக்கு திருமணமாகி பெரிய குளத்தில் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என்ற வலிமையான சந்தேகமும் அவளின் அறிவில் ஒரு புற்றாக வளர்ந்திருந்தது. அந்த மனைவிக்குத்தான் மாதம் ஒரு முறை புடவைகளை வாங்கி அள்ளிக்கொண்டு ஊருக்கு ஓடுகிறான் என்றெல்லாம் அவள் விபரீத சந்தேகங்களை மனதிலேயே புதைத்து புதைத்து புறையோடி போய்விட்டாள். அந்த விஷ விதையை முதன் முதலாக அவளுடைய மனதில் விதைத்தது சுகந்தாவின் தோழி ஜானகிதான்.
அந்த ராமாயணத்தில் கைகேயியை கூனி கிளவி என்னென்ன வக்கரிப்புக்கெல்லாம் ஆளாக்கி சீரழிய வைத்தாலோ அதே போல் ஜானகியும் நவீன யுக கூனியாக செயல்பட்டு தங்கைக்குத்தான் புடவை வாங்கி போறார் என்று என்ன நிச்சயம் என்ற கேள்வியை எழுப்பி வேறொரு இதிகாசமே நிகழ காரணமாகிவிட்டாள். கடைசியில் ஜானகி விதைத்த அந்த விஷ விதை சுகந்தாவின் மொத்த வாழ்க்கையையும் நாசப்படுத்தி விட்டது. எப்படி தெரியுமா? எந்த சந்தேகத்தில் ராம்குமாரை நிராகரித்து அவசர அவசரமாக அமெரிக்காவில் மாண்டேனா யூனிவர்சிட்டியில் பேராசிரியராக பணியாற்றிய வேணுகோபாலனை மணந்து இந்த தேசத்தை விட்டே ஓடி போனாலோ அந்த வேணுகோபாலனுக்குத்தான் அந்த அமெரிக்க மண்ணில் ஏற்கனவே மணமாகி ஓர் இத்தாலிய பெண் அவனுடன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த உண்மையை அறிந்த சுகந்தா அடைந்த அதிர்ச்சியும் அவமானமும் அமெரிக்க வீதியொன்றில் இதனால் அவள் சித்தம் கலங்கியவள் போல ஓடிய கொடுமையும் அலங்கோலமும் சில மாதங்களிலேயே ஓர் அகதி என அவள் இந்தியாவிற்கு மீண்டு வந்த நிர்கதியும் சோகமும். எந்த கடற்கரையில் மண்ணை வாரி இறைத்து காரி உமிழ்ந்து உறவை முறித்து கொண்டு சென்றாளோ அதே கடற்கரையில் அதே ராம்குமாரின் கால்களில் விழுந்து அவள் கதறி எழுத பரிதாபமும் வேதனையும் வாழ்க்கை என்னும் நெடுங்கதையின் மிக வறண்ட அத்தியாயங்கள். அது ஒரு நிலா காலம் நாவல் முற்றும். காதல்ல இருக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய விஷயம் சந்தேகம் மற்றும் பொய். ரெண்டுமே ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி சீரழிச்சதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த கதை. உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.